ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் அண்ட் மீ சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த ஓவர்லார்ட் அனிமே இது காமெடி கலந்த ஆக்ஷனாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கதையை பாருங்கள், அப்படின்னா தான் போக போக உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 2. ஷால்டியர் அப்படிங்கிறவா தான் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வரா. ஆக்சுவலி அவள் ஒரு வேம்பையர். லார்ட் மமங்க உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. அப்போ ஆரா வந்துட்டு இப்படி நீ கட்டி பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதில் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆரா வந்துட்டு ஷெல்டியரா வயசானவான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம். உனக்கு முளைச்சு 3 இலை கூட விடல அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் ஆராவை பத்தி கிண்டல் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறபடி தான் உருவாக்கவே பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கொக்கைட்டஸ் அந்த இடத்துக்கு வந்து லார்ட் முன்னாடி இப்படியா நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இவன் ஒரு வாரியர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. டமியர்ச் இவன் ஒரு வேம்பையர், அப்புறமா புத்திசாலியோ கூட, அப்புறமா ஆல்பர்டோ இவா தான் இங்க இருக்க எல்லா கார்டியன்கோ லீடர், அது போக கொஞ்சம் திறமசாலியோ கூட அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தலைவணங்குறாங்க. நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. உடனே அவனை சுத்தி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் கிரியேட் ஆகுது. மைலார்ட் நீங்க இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்கன்னா ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும், ஐயோ நானே மனசுக்குள்ள பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயத்தை வெளிக்காட்டிக்கிடாம, ஆமா உங்க எல்லாரையும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். சபஸ் இங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறான். என்ன பார்த்த சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த நாசரிக்கை சுற்றி எந்த ஒரு மனுஷங்களுமே இல்லை, எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லவும், நான் சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த நாசரிக் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்டேஷன் ஆயிருக்கு. நம்மளை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பில்டிங்கும் இல்லாததுனால எதிரிங்க ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். மாறே உன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம வேணா நாசரிக்கோட வாழை மண்ணை போட்டு மூடி வைக்கலாம் அப்படின்னு மாறே சொல்லவும், புனிதமான வாழை மண்ணை போட்டு முடிவியா அப்படின்னு ஆல்பர்டோ டென்ஷன் ஆகுறா. உடனே அந்த அன்னைக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை சமாதானப்படுத்துறான். நம்மளோட இடத்த மலைகள் பக்கமாக வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சுற்றி எந்த ஒரு மலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்கிறான். அப்படின்னா ஓகே மாறே நீ உன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி மண்ணை போட்டே இங்கே இருக்கிற செவர் எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் அதுக்கு ஹானஸ்டாக தான் பதில் சொல்லணும். நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் இன்டெலிஜென்ட் சுப்ரீம் பீயிங், உங்களை மிஞ்ச ஆளே இல்லை, நீங்கள் தான் ரொம்ப புத்திசாலி, நீங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆல்பர்டோ மட்டும் 41 சுப்ரீம் பீயிங்கில் நீங்கள் தான் எல்லாரை விடவும் பவர்ஃபுல்லானவர், நீங்கள் தான் நம்பர் 1ல இருக்கீங்க, அதனால தான் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவ சொல்லவும், நம்ம ஹீரோ கொஞ்சம் ஜர்க்காயிட்டு, சரி ஓகே நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலையை பார்க்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியாக வந்துட்டு, நல்ல வேலை நான் பயந்தது யாருக்கும் தெரில, சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ மாறேவும் ஆறாவும் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார், ஆனால் தனியாக இருந்தப்போ எங்களுக்கு தண்ணிலாம் கொடுத்தாரு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லவும், ஓ உங்களுக்கு தெரிஞ்சு பச்சா அவர் ரொம்பவும் நல்லவர், கைண்டான பர்சன், அதனால தான் எனக்கு அவரை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு மேட் இன் லவ்ல பேசிட்டு இருக்கா. அப்போ சபஸ் வந்துட்டு, சரி நான் என்னோட வேலையை பார்க்க கிளம்புறேன், ஏதாச்சும் முக்கியமான விஷயம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சபஸ் சொல்லவோ, லார்ட் மமங்க என்ன கூப்பிட்டாருன்னா உடனே என்ன கூப்பிடு, நான் என்ன வேலையில இருந்தாலும் அதை விட்டு போட்டு அப்படியே ஓடி வந்துருந்தேன், ஏன்னா அவருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கவும், சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடிடுதான். அப்போ ஷால்டியர் வந்துட்டு அவரோட பவர் என்ன மயக்கிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஆல்பர்டோ வந்துட்டு செம டென்ஷன் ஆகுதா. ஏன் மாஸ்டரோட பவர் ஒன்ன மயக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது என்னதான் ரொம்பவும் மயக்கிச்சு, அவர் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஆரா இது லேடிஸ் மேட்டர், ஸோ உன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் மாறே அப்புறமா கொக்கைடஸ் இவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ டமியர்ஸ் வந்து மாறே கிட்ட, நம்ம லார்ட் வந்துட்டு ஒரு 100 கிங், அது போக சுப்ரீம் பீயிங், எவ்வளோ பெரிய சுப்ரீம் பீயிங்காக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு முடிவு காலம் வரும், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு கீழே சர்வ் பண்ணுறது, கண்டிப்பாக ஆல்பர்டோ இல்லை ஷெல்டியர் மூலியமாக ஒரு மகன் பிறந்தது அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சர்வ் பண்ணலாம் அப்படின்னு டமியர்ஸ் சொல்லவும், அப்போ நம்ம மாஸ்டர் இறந்து பேர் வருன்னு சொல்ல வரியா அப்படின்னு கொக்கைட்டஸ் கேட்கவோ, இல்லை ஒரே நேரத்தில் நம்ம 2 மாஸ்டருக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு டமியர்ஸ் சொல்லவும், கொக்கைட்டஸ் ரொம்ப ஹாப்பியாக வரான். மாறே நீ எதுக்காக பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கவும், என்னோட சிஸ்டர் தான் சொன்னா நம்ம கிராஸ் ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கிட்டா தான் நம்மளோட மேஜிக் நல்லா ஒர்க் ஆகும்னு அப்படின்னு மாறே சொல்லவும், மேபி உன்னோட சிஸ்டர் கூட லார்ட கல்யாணம் பண்ணுறதுல ஆசையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் சொல்கிறான். சரி சண்டை முடிஞ்சுதான் டமியர்ஸ் கேட்கவும், பார்த்தா அவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக லார்ட் மமாக்காக்கு நிறைய ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, ஆனால் நான் தான் அஃபீஷியல் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்கிறா. சரி இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இப்போ வேலையை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவால் அவனோட நார்மல் ஃபார்மில் ஸ்வாட் எதையும் யூஸ் பண்ண முடியல, என்னால் இந்த மேஜிக்கல் வெப்பன்ஸ் எதையும் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண முடியல, அது போக நான் வந்து திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டா ஏதோ ஒரு மேஜிக்கல் ஃபோர்ஸ் என்ன காம் டவுன் பண்ணுது, சரி ஓகே வேற ஒரு ஃபார்மில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு ஃபார்முக்கு மாறி அந்த ஸ்வாட் லைட்டாக தான் இது பண்ணுதான், செம ஃபோர்ஸாக இருக்கு, நான் கொஞ்சம் தனியாக வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த மெய்டு வந்துட்டு உங்களை தனியாக அனுப்ப முடியாது, உங்களோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லுவோம். இல்லை நான் தனியாகவே போய்கிட்டு தான், எந்த பாடி கார்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு டெலிபோர்டேஷன் ஆகுறான். டமியர்ஸ்க்கு கீழே வேலை பார்க்குற அந்த ஜெனரல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், மைலார்ட் பொறுப்பாக எல்லா வேலையும் நடக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு டமியர்ஸ் சொல்லவும், டேய் நான் காற்று வாங்கலான்னு வந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். பாடி கார்டு இல்லாமல் நீங்கள் தனியாக வந்தது தப்பு, இனிமேல் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோ கூட இப்போ போக ஆரம்பிக்கிறான். ஆமாம் வந்திருக்கிறது நான் தான், இவன் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ அந்த நாசரிக்கு வெளியே வந்து பார்க்குறான். அந்த ஃப்ளோர் 6ல் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற ஸ்கையை விட உண்மையான ஸ்கை ரொம்பவோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மேஜிக்கல் செயின் எடுத்து போட்டுக்கிட்டு இப்ப பறக்க ஆரம்பிக்கிறான். உடனே டம்மி அர்ஜுன் அவன் டீமன் ஃபார்முக்கு மாறி பறக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஹெல்மெட்டை தூக்கி தூர போட்டு அந்த நிலா ரொம்பவும் அழகா இருக்கு, அந்த இடத்தையே அப்படியே மொத்தமா ரசிச்சிட்டு இருக்கான். இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னோட மேஜிக்கல் ஜுவல்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த உலகத்துல இருக்க எல்லா மேஜிக்கல் ஜுவல்லையும் என்னோட ட்ரெஷர் பாக்ஸ்ல நான் கலெக்ட் பண்ணி வைக்கணும். நான் சுயநலவாதியா இருக்க விரும்பல. அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேரான ஐன்சோல் கோன் அப்படிங்கிறது தான் இந்த உலகம் ஃபுல்லா பரவணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்களால முடிஞ்சதை நாங்க கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு டம்மியாட் சொல்றான். இந்த உலகமே எனக்கு சொந்தமானா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டம்மியாட் ஷாக் ஆகுறான். ஒருவேளை நான் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால தான் என்னோட மெசேஜ் எதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போலியோ என்னமோ, ஆனால் கண்டிப்பாக இந்த ஐன்சோல் கோன்கிற பேரை பரப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன தேடி வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ மாரே வந்துட்டு அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி மண்ணால அந்த இடம் அவ்வளோத்தையும் மூடிட்டு இருக்கான். அவன் செய்கிற வேலைக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் பேசினாலே அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு டம்மியாட் சொல்கிறான். சரின்னு நம்ம ஹீரோவை இப்போ ஹெல்மெட்டை மாட்டிட்டு மாரேவை மீட் பண்ணுறான். லார்ட் மமங்கா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ ரொம்பவும் நல்லா வேலை பார்க்குற, எப்போ இதேமாரி எனக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெலிபோர்டேஷன் ரிங்கை கொடுக்குறான். ஆனால் மை லார்ட், இதை டிவைன் பீயிங் மட்டும்தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், நீ இந்த இடத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, எல்லா ஃப்ளோருக்கும் ஈஸியாக போயிட்டு வரதுக்காக தான் இந்த டெலிபோர்டேஷன் ரிங்கை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ மாறி அதை போடவும் அவன் கைக்கு ஏற்றபடி அது சின்னதாகிக்கிடுது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உண்மையாக வேலை பார்ப்பேன். ஆமாம், எதுக்காக நீங்கள் வேற ஒரு கெட்டப்பில் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், அது வந்து நம்ம ஹீரோ சொல்கிறதுக்குள்ள ஆல்பர்டோ அந்த இடத்துக்கு வந்து, நம்ம லார்ட் நம்மளை சுற்றி இருந்தால் நம்ம அவரை பாராட்டுறதுலேயே இருப்போம், வேலை பார்க்க மாட்டோம், நம்ம வேலையை பார்க்கணுன்னு தான் அவர் கெட்டப் மாற்றி வந்திருக்காருன்னு சொல்லவும், ஆமாம் ஆல்பர்டோ, நீ என்ன கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். உங்களை பற்றி நான் தான் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போதே அவன் கையில் இருக்கிற ரிங்கை பார்க்கவும் டென்ஷன் ஆகிறா. சரி மாறே, நீ உன்னோட வேலையை போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு, உனக்கும் நான் அதை தரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், எதை அப்படின்னு சொல்லி அவள் தெரியாத மாதிரி கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோ இவளுக்கும் ஒரு டெலிபோர்டேஷன் ரிங்கை கொடுக்குறான். உனக்கு நான் அப்புறமா தரேன் டமியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே நான் என்னோட தகுதியை வளர்த்துக்கிடுறேன் மைலாட் அப்படின்னு அவன் சொல்லவும், இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பவும், அவ்வளோ நேரம் அடக்கி வச்சுட்டு இருந்த சந்தோஷத்தை ஆல்பர்டோ ஓ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே கேட்குற மாதிரி கத்துறா. இங்கே சில சோல்ஜர்ஸ் வந்துட்டு, நாளைக்கு காலையில் அந்த வில்லேஜே தரமட்டமாயிரும் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட அந்த நாஸ்ரேக்குங்கிற இடம் எப்படி தனியாக போச்சு, நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவானா இல்லையா அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அனிமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே வாட்ச் பண்ணுங்கள், அப்படின்னா தான் போக போக உங்களுக்கு கதை புரியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.